மினி கிளினிக் அண்ணன் 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தார். அந்த 2000 மினி கிளினிக்கும் மூடினதுனால இப்ப மக்களை தேடிய மருத்துவம் அதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலை. அதனால அந்த பகுதியிலேயே போய் மருத்துவம் பார்த்துக்குறாங்க. இப்ப ஊசி திடீர்னு காய்ச்சல் வருது, தலைவலி வருது, எந்த டாக்டர் 12 மணிக்கு கூப்பிட முடியும்? எந்த டாக்டர் 10 மணிக்கு வருவாரு? மக்களை தேடி மருத்துவர் வருவாரா? வரமாட்டாரு. ஆனா அங்க மினி கிளினிக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 200 ரூபா. இப்போ ஆட்டோ பிடிச்சி போகணும், 200 ரூபா செலவாகும். டாக்டர் சும்மா ஊசி போடுவாரா? அவருக்கு 500 ரூபா கொடுக்கும். ஆக 1000 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துல மிச்சப்படுது. அதை செய்தவர் அண்ணன் எடப்பாடியார். அதையெல்லாம் இதுல காமிக்கிறோம். அப்படி இந்த மாதிரி மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், இன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளவு ரேட்டு? ஒரு பவுன் 1,10,000 ரூபாய்க்கு மேல ஓடி போயிடுச்சு. அது ஒரு பவுன் கொடுத்துருந்தான், அதையும் நிறுத்தி விட்டாங்க. லேப்டாப் கொடுத்தா அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படி நிறைய திட்டங்களை இப்ப கேஸ் மானியம் கொடுக்கறாங்க, கொடுக்கல. உங்களுக்கு தெரியும், நீட்டு தேர்வு ரத்துனாங்க, ரத்து பண்ணல. இவங்க என்ன ரத்து பண்ணிருக்காங்க? என்ன இப்ப நேற்றைக்கு முன்தினம் நடந்துச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் ரத்து பண்ணிருக்காங்க. வரலாற்றுல இது ஒண்ணுதான் திமுக செய்த சாதனை, முதலாக செய்திருக்க சாதனை. இதைத்தான் எடுத்து சொல்ல போறோம். இல்லங்க, அப்ப நீ சொல்ற அரிசி இதுக்கெல்லாம் மத்திய அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு ஜிஎஸ்டி அரிசிக்கு எவ்வளவு அரிசி போடுறாங்கன்றது பாருங்க. 40 ரூபாய்க்கு வாங்கின அரிசி எனக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் விற்கிதுங்க. அவங்க 2% 1% போடுறாங்க. அதை போய் பெருசா சொல்றீங்க. இந்த அரசு விலைவாசி எல்லா ஆட்சியிலும் விலைவாசி ஏற்றம் இருக்கும். நான் அதெல்லாம் மாற்றம் இல்லை. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே நான் சொல்லிடுறேன், எல்லா ஆட்சியிலும் விலைவாசி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இவங்க கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கல. எங்க காலத்துல வெங்காய விலை கூடி போச்சு, எகிப்துல இருந்து கொண்டு வந்தோம். அதை கூட ஈஜிப்து அதை போட்டு ஓட்டிட்டீங்க நீங்க இல்லையா? அது ஆக்சுவலா அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அரேபிய கண்ட்ரில இருந்துலாம் பெரும் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம், சாம்பார் வெங்காயம் போட்டோம். நார்த் இந்தியாவில பருப்பு வாங்கிட்டு வந்தோம், புளி வாங்கிட்டு வந்தோம். புளி நம்ம பாத்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரியில எல்லாம் புளி அதிகமா இருக்கும். அங்க விலை கம்மி. அதை இங்க கொண்டு வந்து எங்க ஸ்டோர்கள்ல குறைந்த விலைக்கு அம்மா விற்க சொன்னாங்க. அந்த கூர்ண விலைக்கு வாங்கி அடக்க விலைக்கு கொடுங்க. அதுக்கான மானியத்தை நானே 2% அந்த 3% இழப்பீட கொடுத்துறேன். இப்ப காய்கறி நாங்க வாங்கணும், கொடைக்கானல்ல இருந்து வாங்கணும், அங்கே வத்தலக்குண்டுல இருந்து வாங்கணும், ஊட்டியில இருந்து வாங்கி பண்ணை பசுமை நுகர்வோர் கடை மூலமாக எல்லாருக்கும் கொடுத்தோம். தக்காளி விலையெல்லாம் கூடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திரா இங்க எல்லாம் பறிச்ச அப்ப அந்த லாரி ஃபேர் ட்ரெயின்ல இருந்து வருது இல்லையா, அந்த ஃபேர் எல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. அது மாதிரி இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதான் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம். வெங்காயத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்துல. 910 டன் வெங்காயத்தை அவங்க ஒரு வியாபாரி கள்ள மார்க்கெட்ல விற்கிறதுக்காக பதுக்கி வச்சிருந்தார். அதை எடுத்து நாங்க ஏற்கனவே எங்க முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடியார் காலத்துல அந்த வெங்காயத்தை எல்லாம் யார் பதுக்கி வச்சாலும் அதை எடுத்து நாங்க மக்களுக்கு கொடுத்துருவோம், என்ன பொருள் வச்சிருந்தாலும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இருந்து அவர் செய்யாதனால அவருக்கு இழப்பீடு ஏற்பட்டது. இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தாயுள்ளத்தோடு அவருக்கு என்ன அடக்க விலையோ அந்த காசை கொடுத்துருங்க, அந்த பணத்தை கொடுத்துருங்கன்றாரு. இதுதான் எடப்பாடியாருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்றதை நான் சொல்றோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த திமுக கூட்டணி கட்சியோ இல்ல மதுரை எம்பி வெங்கடேசனோ எதுவுமே கருத்து கூறலையே சார். நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இப்ப அவங்க தாலி கட்டிய மனைவியின் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு தான் கூட்டணி. மக்களுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது. அந்த தேர்தலில் நம்ம நோக்கம் வெற்றி பெறணுன்றதுக்காக தான் அது. ஆனா இன்னைக்கு திமுக கட்சியில இப்ப காங்கிரஸ் தான் போர்க்குரல் எழுத்திருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் போர்க்குரல் எடுத்து கடைசியில இப்ப அமைங்கிட்டார். எதனால அமுங்கினாருன்னு தெரியல. உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான்னு. ஏன்னா எப்பவுமே கட்சியை பிரிக்கக்கூடியது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை 2ஆ பிரிச்சுட்டாங்க, எல்லா கட்சியும் 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஆனா அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுடுவாங்களோன்னு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு பேசாம இருக்காரு. நான் நேத்து கூட ஒரு புள்ளி விவரம் சொன்னேன். இந்தியாவிலே தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற புள்ளி விவரம் வருது. அது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதை கண்டித்து இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப இப்ப என்னன்னா ரொம்ப பவ்யமா திமுக கூட்டணி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் எதுக்காக தொடங்குனது? கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கறதுக்கு தான். அவங்களுடைய
அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணும் இருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டாங்களே. கூட்டணி எல்லாம் மாவு வருது, எல்லாம் இது வருது, சீட்டு வருது, வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. தேர்தல் காலத்துல திமுக தான் ஹீரோன்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு, உண்மைதானா? அவர் ஹீரோவா, அவர் வேற, அது ஜீரோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன். திமுக எதிர்கட்சியா கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது. மக்கள் குவித்து போயிருக்காங்க. திமுக கூட்டணி எதிர்கட்சியா கூட வர முடியாது. 2011 என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் நடக்க போகுது. 2021 சட்டமன்ற தேர்தலை விட இப்ப நடக்கூடிய தேர்தலை எளிதா வெற்றி பெறுவோம், அங்க நம்ம சாதனை சொல்லியே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. நம்ம முதலமைச்சரை நான் வரவேற்கிறேன். சாதனை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்பதானே மக்களுக்கு தெரியும். இப்ப கூட நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். ராம் தியேட்டர் மார்க்கெட் எல்லாம் கொடுத்தேன். எப்பப்பா அந்த தேர்தல் வருது, அந்த தேர்தல் சொல்லுப்பா, நாங்க உடனே நாங்க ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேங்க. இந்த 10 தேர்தல் அறிக்கை மூலமாக எங்களுடைய ரியல் ஹீரோவாக இன்னைக்கு அரசியல்ல ரியல் ஹீரோ, உண்மையான இந்த 2026 ரியல் ஹீரோ யாருன்னா அண்ணன் எடப்பாடியார். அவர் தான் முதலமைச்சரா ஆக போறார். இது எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் அது முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து இங்க வந்து கேளுங்க. அதிமுக ஆட்சி அமைச்சா பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தப்படுமா? அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது. அது யாரோ ஒருத்தர் கட்டி விட்டாரு அன்னைக்கு. அது நம்ம நண்பர் இங்கேதான் உங்ககிட்ட தான் இருக்காரு. அவர் எப்பவுமே ஏதாச்சும் ஒண்ண போட்டு விட்டு நம்மள பழி வாங்குறது குறிக்கோளா இருக்காங்க. தமிழக அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டின்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு. அவங்க 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. 2001 கூட்டணியில இருந்தாங்க. அப்ப அவங்களும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருக்கும்போது டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் போட்டியா? இதெல்லாம் வேதாந்தவாதமாக ஏதாச்சும் சொல்லணுமே. நம்ம அதான் சொல்றேன்ல, நேத்து நான் சொன்ன கதை தான். வடிவேல் மாதிரி இன்னைக்கு மக்கள் புலம்ப விட்டுட்டாங்க. அவங்க கட்சிக்காரவங்க வடிவேல் மாதிரி நம்ம முதலமைச்சர் நல்லவருப்பா, அவரை போய் புலம்ப விட்டுட்டாங்க. பாருங்க, புலம்ப விட்டுட்டாங்களே. அவர் என்ன ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு சொல்றாரு. வேற யாராச்சும் சொல்றாங்களா? இப்ப நீ நல்லவன், நானா சொல்லிட்டா என்ன செய்யுது? நான் தான் கோபாலகிருஷ்ணன், நான் தாங்க. எல்லாரும் என்னை சப்பானி கூப்பிடுறாங்க. நான் கோபாலகிருஷ்ணன் சொன்னா யார் ஏத்துக்குருவாங்க? நானா சொல்லிக்கிறேன். என்னன்னு என்ன தம்பி? அப்படித்தானே உண்மையில மத்தவங்க சொல்றோம், மக்கள் சொன்னோம். எங்க இப்ப அடுத்த திமுக ஆட்சி தான். என்னப்பா குறை கண்ட அந்த ஆட்சியில? 5 வருஷம் நாங்க சுபிச்சமா இருக்கோம். வீட்டு வரி ஏத்தல, மின் கட்டணத்தை ஏத்தல, பால் விலை உயர்த்தல, குப்பைக்கு வரி போடல. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. மது இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதையே இல்ல. தமிழகம் எவ்வளவு அருமையா அடக்கி இருக்காரு. எனவே எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விடியல் இன்னைக்கு இந்த ஆட்சி திமுக ஆட்சி தான் கிடையாது. எனவே அடுத்து இந்த ஆட்சி தான் வரணும்னு எந்த மக்களுங்க சொல்றாங்க? அதான் எங்க சொல்றாங்க. அவருக்கு எங்க போய் கேட்டாரு? அவர் என்ன செய்யறாரு? கூட்டி வைக்கிற கூட்டத்துல பேசுறாருங்க முதலமைச்சர். அங்க வாங்கிட்டு எங்க ஒரு எக்ஸாம் சொல்றேன். 2 இதுக்கு நாங்க மீட்டிங் போனோம். முதலமைச்சர் கலந்துகிட்ட மீட்டிங்ல கலந்துட்டு வர்றாங்க. அவங்க பூராமே கருப்பு சிவப்பு சேலை உடுத்திருக்காங்க. அதுல பார்டர் வேற இப்போ உதயசூரியன் சின்னத்தை போட்டிருந்தாங்க. அதை கட்டிட்டு வந்து எங்க அண்ணனுக்கு ரெட்டவரில காமிக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டப்படுற கூட்டம்லாம் தானா சேரணுங்க. கூட்டம் என்றது கூட்டப்படுற கூட்டமாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு கூட நம்ம முதலமைச்சர் எங்க மதுரையில வந்து சொல்றாரு, ஒரு அமைச்சரை பாராட்டுறாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த 5 வருஷத்துல மதுரைக்கு ஏகப்பட்ட நிதியை கேட்டு என்கிட்ட தொந்தரவு பண்ணி, நான் அவர் பேரை சொல்லிட்டா, வணிக வரித்துறை அமைச்சர், நிறைய திட்டங்களை கேட்டு என்னை வம்பு பண்ணி வாங்கி இந்த திட்டத்தை மதுரையில செயல்படுத்திருக்கோம். அதை சொல்றாரா? அதை சொல்லல. அவர் என்ன சொல்றார்? தமிழ்நாட்டிலே அதிகமாக கூட்டம் சேர்த்தது, அரசு விழாவில் கூட்டம் சேர்த்தது மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பாராட்டினார். திட்டங்கள் வாங்கி கொடுத்ததுக்காக பாராட்டு. சரி வாங்க, இதை மாதிரி இனி டைவர்ஷன் மாதிரி தான் நீ வாங்க. சரி, நாளை மறுநாள் சந்திப்போம்.